ஏதாவது பிரச்சனைனாலே என் அண்ணன் ரொம்ப பயப்படுறாரு டாக்டர். சின்ன வயசுல இருந்தே இந்த ப்ராப்ளம் அவருக்கு இருக்கு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைம்மா. பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே பயம் இருக்கு. அது அளவோடு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. உதாரணத்துக்கு ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோ, அதை பார்த்துட்டு நம்ம ஒதுங்கி போயிடுறோம். அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற பயம். அதே பயம் உங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் அளவுக்கு மீறி இருக்கு. சின்ன வயசில் நடந்த சில சம்பவங்களால் அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கார். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணுறவங்க பொண்டாட்டிக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் சண்டை போடும்போது அவங்களுக்கு தெரியறதில்ல தன்னோட குழந்தைங்க மனசளவில் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு. அந்த மாதிரி சூழலில் வளர குழந்தைங்க சமுதாயத்தில் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியாமல், தைரியம் இல்லாமல் ஒரு வித பயத்தோடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இதுதான் நடக்குது. சமீபமாக என்கிட்ட வந்த 90% கேஸில் உங்கள் அண்ணனும் ஒருத்தர். அழுவாதனா? சரியான பையன் வழியா போல இருக்கு. இதுக்கு பேர் அகோரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஆங்ஸைட்டி டிசார்டர். இவங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க. செய்யாத தப்புக்கு சாரி சொல்லுவாங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலையும் உறுதியான முடிவு எடுக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் கருத்து கேட்பாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவர் பயப்படக்கூடாது. அந்த பிரச்சனைக்குள்ளே அவரே போய் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அப்படி பண்ண ஆரம்பித்தார்னா காலப்போக்கில் அந்த பயம் காணாமல் போயிடும். இதுக்கு இவரோட முயற்சியும் தேவை. அதுக்கு என்ன பேர் சொன்னீங்க டாக்டர்? இதுக்கு பேர் அகோரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. அகோரோஃபோபியா. எந்த ஒரு காரியத்திலையும் உறுதியான முடிவு எடுக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் கருத்து கேட்பாங்க. முருகேசு, இந்தா பாஸ்கி வந்தானாமா? கடையை பூட்டி சாவியை கொண்டு வந்து கொடுத்துட்டான். முருகேசா, உங்க அப்பா அடிக்கிற கூத்துல நம்ம தேன்மொழிக்கு நல்ல சம்மந்தம் அமையும்னு எனக்கு தோணலை. அன்வர் பையன் வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இப்படி பண்ண என்ன? அந்த மூர்த்தி நல்ல பையனாத்தான் தெரியறான். நம்ம ஆளுங்க வேற. நம்ம தேன்மொழிக்கு அவனை சம்மந்தம் பேசினா என்ன? உங்க அப்பாவுக்கும் அவனை பிடிச்சிருக்குது. அதுவும் இல்லாம நம்ம தேன்மொழியை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் கட்டிக்க சம்மதிச்சிருக்கான். எனக்கு என்னமோ இது சரியா இருக்கும்னு படுது. நீ என்ன சொல்ற? அதுக்கு அவ சம்மதிப்பாளமா? ஏன் சம்மதிக்க மாட்டா? அவ விஷயத்துல நீ இது வரைக்கும் எடுத்த எல்லா முடிவும் சரியா தானே இருந்திருக்கு. அவ செஞ்ச காரியத்துக்கு நீ எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா சம்மதிப்பா. உனக்கு சரின்னு பட்டா சொல்லு, நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். சரிம்மா. என்ன மூர்த்தி, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு போல இருக்கு. அட வெக்கத்தை பாரு. மச்சான், உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை? நான் அவர்கிட்டலாம் வச்சுக்காத. கார் ஓட்டி பிழைக்கிற வழியை பாடுறா. எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு, இவகிட்ட என்னடா ஸ்பெஷலு? டேய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அட்வைஸ் பண்ண மச்சான், அவளை மறந்துடுறா. பார்த்தீங்களா பாய், எவ்வளோ நெருக்கமாக இருக்கும்னு. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எப்படிப்பா அவளை என்னால் விட்டு கொடுக்க முடியும்? பாய், நீங்கள் மனசு வச்சு எங்கள் கல்யாணம் நடக்கும். என்னத்தை பண்ண சொல்ற? நீங்கள் மூர்த்திக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான். அவன் எனக்கு கிடைப்பா. அவள் உன் ஆள் ஆயிடுச்சு, பேச வேண்டியது தானே? கட்டிக்க போகிற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி சைட் அடிக்குது, தனி சொகண்டா. நிச்சயமான கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்றியா? அந்த துரோகத்தை நான் பண்ண மாட்டேன். அவளுக்கு சம்மதம்னு சொல்லு, நானே உன்னை கூட சேர்த்து வைக்கிறேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா. பாவம் அந்த முருகேசன் எவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப இந்த கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். கல்யாண நாள் வேற நெருங்கிடுச்சு. அந்த குடும்பத்தை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா? நடு தெருவில் நிற்கணுமா அவங்க? சரி, நீ கிளம்பு. பாய், இதுக்கு மேலே அந்த கல்யாணத்தில் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சின்னா
அது உனக்கு நல்லதில்லை. அப்போது எங்கள் 2 பேரையும் சேர விட மாட்டீங்கல்ல? ஜட்டி மேளம், ஜட்டி மேளம். எப்போ இந்த மாதிரி தாலிய என் கழுத்துல கட்ட போற? என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பயும் இருக்கும். ஏமா நல்லா இருக்கு. வா வா வாப்பா முருகேஷா. வணக்கம் சார். ஓகே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நேத்து கூட என் ஆத்துக்கார்கிட்ட உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இந்த காலத்துல அவன் தான் வயிறு நிறைஞ்சா போதும்னு நினைக்கிறான். ஆனா நீ என்னடான்னா இருந்த காசையெல்லாம் செலவு பண்ணி தங்கச்சி கல்யாணத்தை ஜாம்னு பண்ணிட்ட. அதுவும் இல்லாம கடையையும் மாப்பிள்ளைக்கே கொடுத்துட்ட. இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும்பா. நான் என்ன சார் பண்ணிட்டேன்? அவள் சந்தோஷம் வந்தால் அதுவே எனக்கு போதும் சார். கிவ் இட் அக்கௌண்ட்ஸ். அப்புறம் உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டுருக்கு சார். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கா? எதுக்கு? இல்லை சார், இந்த வேல்யூ நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. வேன் வாங்க லோனுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. முருகேஷா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் வரேன் சார். சரி, போயிட்டு வா. தேங்க்ஸ். முருகேசா, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. போகிற வழியில் எர்ணாகுளம் மெடிக்கல் சென்டரில் இறக்கி விட்டுறியா? என்னாச்சுண்ணே? தேங்க்ஸ் பா. ஓகே சேட்டா. என்னப்பா? செலவு காசு வச்சுருக்கீங்களா? இருக்கு. கேட்க வேண்டியதானே, ஏன் கூச்சப்படுறீங்க? சரியான ஆள். இந்தாங்க பிடிங்க. ரொம்ப தேங்க்ஸ் முருகேசா. போய் குழந்தைய பாருங்க. வந்ததும் கொடுத்துறேன். பாருங்க போங்க. போங்க. வரேன்ப்பா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.